தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 2024ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து பாமக போட்டியிட்டது கட்சி நிறுவனர் ராமதாசுக்கு பிடிக்கவில்லை. அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பாமகவின் இளைஞரணி தலைவராக கடந்த டிசம்பர் மாதம் மகள்வழி பேரன் முகுந்தனை ராமதாஸ் அறிவித்தார். அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தார். ஆனால் தன்னை நீக்கும் அதிகாரம் ராமதாசுக்கு இல்லை என அன்புமணி பதிலடி கொடுத்தார். இதனால் தந்தை மகன் பகிரங்கமாக சண்டை போட துவங்கினர். இருவரும் மாறி மாறி நிர்வாகிகளை நியமித்தனர், கூட்டங்களை நடத்தினர். யார் பக்கம் நிற்பது என கட்சி நிர்வாகிகள் குழம்பி போனார்கள். ஒரு கட்டத்தில் ராமதாஸ் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது நான் செய்த மிகப்பெரிய தவறு என்றார். அப்பாவுடன் சண்டை போடாதே என புத்திமதி சொன்ன அம்மா மீது பாட்டிலை தூக்கி அன்புமணி அடித்தான் என கண்கலங்கியபடி கூறி ராமதாஸ் பரபரப்பை ஏற்படுத்தினார். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் பாமகவில் நடக்கும் குடும்ப சண்டையால் அதன் செல்வாக்கு மக்கள் மத்தியில் குறையும் நிலை ஏற்பட்டது. இந்த சூழலில்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி சமரச முயற்சியில் ஈடுபட்டார். இருவரையும் தனித்தனியாக சந்தித்து நீண்ட நேரம் பேசினார். தலைவர் பதவி என்கிட்ட தான் இருக்கும், நான் விருப்பப்படும் போதுதான் தருவேன், இதுதான் என் நிலைப்பாடு என குருமூர்த்தியிடம் ராமதாஸ் சொன்னதாக கூறப்படுகிறது. குருமூர்த்தி தலையிட்ட பிறகும் அப்பா மகன் மோதல் முடிவுக்கு வரவில்லை. அப்பா மகன் இடையே மோதல் இப்போதைக்கு முடிவதாக இல்லை என்பது இன்றைய லேட்டஸ்ட் அப்டேட் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ராமதாசுக்கு இன்று 60வது திருமண நாள். இதை முன்னிட்டு தைலாபுரம் தோட்டம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. ராமதாஸ் சரஸ்வதி தம்பதியரிடம் மூத்த மகள் காந்திமதி, அவரது மகன்கள் சுகந்தன், முகுந்தன் குடும்பத்தினர் நேரில் வந்து ஆசி பெற்றனர். ராமதாஸின் இளைய மகள் கவிதா, அவரது குடும்பத்தினரும் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து ஆசி பெற்றனர். தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்று ராமதாஸின் திருமண நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். ராமதாஸின் ஒவ்வொரு திருமண நாளின் போதும் தைலாபுரம் இல்லத்துக்கு குடும்பத்துடன் அன்புமணி வருவது வழக்கம். இம்முறை அவரும் சௌமியாவும் வராமல் தவிர்த்து விட்டனர். 10 நாளுக்கு முன் திருவள்ளூரில் நடந்த பாமக பொதுக்குழுவில் பேசிய அன்புமணி, என் மீது கோபம் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என ராமதாஸிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். அடுத்த 10 நாளுக்குள் ராமதாஸின் திருமண நாள் விழா வந்திருக்கிறது. இந்த விழாவிலும் பங்கேற்று அப்பாவிடம் ஆசி பெற்றிருந்தால் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகி இருக்கும். இருவரிடையே இணக்கமான சூழல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த அருமையான சந்தர்ப்பத்தை அன்புமணி தவிர்த்திருப்பதை பார்த்தால் இப்போதைக்கு தந்தை மகன் சேர வாய்ப்பிருப்பதாக தெரியவில்லை என கட்சி நிர்வாகிகள் வருத்தத்துடன் கூறினர்.